நான் கேட்கிறேன், நான் கட்சி ஆரம்பிக்கலைன்னாலும் கேட்டிருப்பேன். இப்போ இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர் 3ஆவதா தொழில் விட்ட இலை. அந்த இலை எப்படி வந்து அவர்கள் யார் இந்த கூட்ட அரசியல் பண்ணுவார்னு நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்? உங்களுக்கு பரிசு பெட்டியை கொடுத்து விட்டு கஜானாவை தட்டி கொண்டு போகலாம் என்று சரியா வராது. அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு பரிசு பெட்டி கொடுக்கறேன்னு சின்ன பொட்டி கொடுப்பாங்க, பெரிய கட்டணா காலி ஆயிடும். ஆக உங்களுக்கு சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அதுல முக்கியமாக தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு சாய்ஸ் மக்கள் நீதி மையம். நான் அதை இங்க ஓட்டு சேகரிக்கும் போது இப்படித்தான் அழுத்தி பேசணும், அதனால பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் இங்க விற்க வரல, கேட்க வந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து வாங்க வரல, உங்க கடமையை நினைவுபடுத்த வந்திருக்கேன். நம்ம செஞ்சே ஆகணும். இந்த மாற்றத்திற்கான வித்தை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். பெண்மணிகள் எங்கள் கூட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இரவுல தாமதமாய் நான் போய் சேரும்போது கூட கையில் குழந்தைகளுடன் பெண்மணிகள் காத்திருக்கிறார்கள். இந்த கையில பாச்சை குத்தின இந்த இவர் இருக்காரு பாருங்க, இவரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. புதிதாக வந்து சேர்ந்த இளைஞர்கள், யோசிக்கும் இளைஞர்கள், கேள்வி கேட்க தயங்காத இளைஞர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 100 மீட்டர் நடக்கும்போது தமிழகத்தை பற்றி யோசியுங்கள். யோசிச்சு போய் தேடினீங்கன்னா உங்க கண்ணில் கண்டிப்பாய் தென்படக்கூடிய ஒரே சின்னமாக இங்கே நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா, தஞ்சாவூர்ல இது குறைன்னு சொல்றீங்க இல்லையா, அது தமிழகம் பூரா இருக்கு. குப்பை, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களா? குப்பையை அகற்ற தெரியாதவர்கள் இவர்களை எல்லாம் அகற்ற வேண்டும். குப்பையை எப்படி அகற்றுறதுன்னு சுமாரான அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். குப்பையை நடு டவுன்ல கொண்டு வந்து குப்பையை கொட்டக்கூடாதுங்கிறது தெரியும். முட்டாள் தான் அதை செய்வோம், அதை செஞ்சிருக்கோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு குடிநீரில் சாக்கடை கலக்கக்கூடாது என்பது தெரியாதவர்கள் எப்படி இந்த நாட்டை ஆள விட்டோம் வந்திருக்கிறோம். நாம் இந்த கோபத்தை எல்லாம் உங்ககிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லை. இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும், இதை மாற்ற வேண்டும். காவிரி காவிரி காவிரின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்னுடைய விவசாயிகளுக்கு ஒரு பன்முகத்தன்மை விவசாயத்தில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பயம் இல்லாமல் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இப்பொழுது என்ன லாபம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அது மாதிரி 100 மடங்கு அவர்கள் முதலீடுக்கு 100 மடங்காக நாம் அவர்களுக்கு வருமானம் வரும் ஏற்பாடுகள் செய்ய முடியும். அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு வியாபாரிகளுக்கு, காய்கறி வியாபாரிகளுக்கான ஒரு ஒரு குளிர்பதன இடம், அது பெரிய விஞ்ஞானம் தேவையில்லைங்க. விவசாயிகிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. இவங்க கிட்ட கேளுங்க. ஆமா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நீங்க வழக்கமா எந்த கட்சியிலையும் இவங்களை சும்மா கூப்பிட்டு இருக்க சொல்லுவாங்க, நடுவில் ஏதாவது பேசினா தலையில தட்டிடுவாங்க. இது அப்படிப்பட்ட கட்சி இல்லை. இங்கே உங்களிடம் உங்கள் வேட்பாளர்கள் இன்று பேசுவது போல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சம்பத் ராமதாஸ் அவர்கள் பேசுகிறார். இங்கு கூடியிருக்கும் நன்றி. துரை அவர்கள் சொன்னதற்கு நன்றி. கொஞ்சம் அன்பினால் கொஞ்சம் அதிகமாக சொல்லிவிட்டார் எல்லாத்தையுமே. ரொம்ப ஜாஸ்தியாப்பட்டது அந்த 200 வயசு தான். எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் அவருடைய ஆசையை தவிர இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நேரமில்லை, நேரமில்லை. நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கலாம். ஆனால் இழந்த வாய்ப்பை நீங்கள் யாரிடம் மன்னிப்பு கேட்க முடியும்? நீங்க தான் தலையில் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அற்புதமான ஒரு சாளரம் திறந்திருக்கிறது. இதை உடைத்து கதவாக மாற்ற வேண்டியது உங்களுடைய வேலை. தமிழகத்தை
இந்தியாவின் தலைவாசலாக மீண்டும் மாற்றி காட்ட வேண்டும். அது தஞ்சையில் நின்று சொல்லாமல் வேறு எங்கு நின்று சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான ஆரம்ப விதையை நீங்கள் தூவ வேண்டும். தஞ்சை விவசாயிகள் நினைத்தால் எப்பயிரையும் வளர்த்து விடலாம். இப்பெயரை வளர்ப்பதில் எம்என்எம்ஐ வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நேர்மையை வளர்க்க வேண்டியது, அந்த விவசாயத்தை தொடங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. விதையை விதையுங்கள். ஏப்ரல் 18 MP, உங்கள் MP சம்பத் ராமதாஸ், இங்கே துரை அவர்கள், துரைசாமி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எங்கள் தோழமை கழகத்தை, வளரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள். அதனால் தான் சேர்த்து கொண்டோம். நாங்கள் யார்கிட்டையும் போய் கட்சி பலம் என்பதற்காக சேர்த்து கொள்ளவில்லை. இவர்களுக்கு மக்கள் நலனில் ஆசை இருக்கிறது, சேவையில் ஆசை இருக்கிறது என்பதனால் சேர்த்துக்கொண்ட தோழமை கட்சி. இதுல நாங்கள் லாபம் பார்க்க வரலைங்கிறதுக்கு பேர் உதாரணம் இப்படிப்பட்ட தோழர்களை சேர்த்துக் கொள்வதுதான். இதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை நீங்கள் உங்கள் வேட்பாளர்களாக, வெற்றி பெற்ற பிரதிநிதிகளாக மாற்றுங்கள். இந்த பொறுப்பை நான் வெவ்வேறு ஊருக்கு போய் இதே மாதிரி பேசணும். இவங்க 2 பேரையும் உங்க பொறுப்புல விட்டுட்டு நிம்மதியா நான் வேற ஊருக்கு போய் வேலை பார்க்கிறேன். அதற்கு அனுமதி கொடுங்கள். நீங்கள் உங்கள் கையில், உங்கள் நல்ல மனதில் இவர்களுக்கு இடம் கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாளை நமதே. நாளை உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் உடல் தானம் தந்த இப்படி அன்பை வாரி வழங்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. செயல்முறையில் நாங்கள் செய்து காட்ட வேண்டும். மக்கள் பணியாக அதை மாற்றி காட்ட வேண்டும். இங்கே உங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளர் துரையரசன் அவர்கள், துரைசாமி அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் எங்கள் தோழமை கட்சியிலிருந்து வந்திருக்கிறார். வளரும் தமிழகம் எனும் தோழமை கட்சியிலிருந்து. இவர் சம்பத் ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். அவர்கள் யார் என்பதை இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. இப்போதைக்கு அவர்களுக்கு இருப்பது என்னுடைய முகம்தான். இப்ப நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே என் முகத்தை, இவங்களுக்கு இருக்கிறது என் முகம். ஆனால் இவர்கள் பணி செய்ய துவக்கிய பிறகு இவர்கள் அகமும் முகமும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முனைந்து ஆய்ந்து அறிந்து எடுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறோம். படித்தவர்கள், உங்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்கள், எப்படியாவது அரசியலில் போய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வரல. அதான் அவர்களுடைய தனித்துவம். மக்கள் எப்படியாவது இந்த எலெக்ஷனை கடத்தி விட்டுறணும், அதுக்கு என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிற கட்சி இல்லை. அதற்கு ஒரு நல்ல பேர் உதாரணம் சொல்லுகிறேன். இந்த கூட்டம் காசு கொடுத்து சேரவில்லை. அவங்க அதை சும்மா டெலிவிஷன்ல காட்டுறதுக்கு, அவங்க டெலிவிஷன்ல காட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. அந்த செலவெல்லாம் இவங்களால பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம். நாங்க வசதியா இருந்துக்கிறவன் தான் நான் சினிமாவில் சம்பாதிச்சது. ஆனா நாட்டுக்கே செய்யணும்னா அது எந்த பணக்காரனாலும் முடியாது, அம்பானியாலையும் முடியாது, டாட்டாவாலையும் முடியாது. அதற்கு ஒரு அரசால தான் செய்ய முடியும். அதனாலதான் அரசாங்கம் என்ற ஒரு ஏற்பாட்டையே நாம் செய்திருந்தோம். ஆனால் அங்கும் சென்று கவலை இல்லாமல் கொள்ளையடிக்கும் கூட்டத்தை அகற்றியே ஆக வேண்டும். நீங்கள் அகற்றியே ஆக வேண்டும். அது நான் தமிழனாக கேட்கிறேன். மக்கள் நீதி மையத்தின் தலைவனாக ஆகாவிட்டாலும்
நான் இதையே கேட்டிருப்பேன், இவர்களை எப்படி அகற்றுவது என்று. எல்லோரும் அதையே கேட்டுக்கொண்டு செயல்படாமல் இருந்தால் அகல மாட்டார்கள். அரிய வாய்ப்பு ஒன்று இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சில வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓட்டுச்சாவடிக்கு செல்லுங்கள். இல்லை நம்ம எதுக்கு போடணும், வேணாம், எப்படியும் இதே அநியாயம் தான் நடக்க போகுது அப்படின்னு மனசை தளர விட்டுடாதீங்க. தயவு செய்து நல்லவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இங்கே குழுமி இருக்கும் கூட்டம். நல்லது நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியது எங்கள் கடமை. நல்ல தமிழன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளு மாறுதட்டி கொள்ளும் நீ எவனும் இந்த வேலையை செய்தாக வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க மறந்துடாதீங்க. இளைஞர்களும் சரி, இதுவரை ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்த முதியவர்களும் சரி, மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். உங்களுக்கு இருக்கிற சாய்ஸஸ் என்னங்க? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.